வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக இருந்த டி. செல்வம் தாவேகாவில் தற்பொழுது இணைந்திருக்கிறார். செல்வம் அவர்கள் என்னை சந்திக்க காத்திருப்பதாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழும்பூர் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்த நிலையில் இன்று காலை அவர் கட்சியில் இருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காலையில் நீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது மாலையில் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். சென்னை பனையூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில் அந்த கட்சியில் இணைந்தார். காங்கிரஸில் அகில இந்திய மாநில மாவட்ட அளவில் பொறுப்புகளை வகித்த முகவர்களும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து தொடர்ந்து மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் வேறு கட்சிகளில் இணையக்கூடிய நிகழ்வு நடந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் டி. செல்வத்தை இடைநீக்கம் செய்து செல்வ பெருந்தகை அவர்கள் புதன்கிழமை உத்தரவிட்டிருந்தார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக செல்வ பெருந்தகை தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்க தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியானது. இருப்பினும் கடைசி நேரத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாததால் தாவேகா தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது. இந்த நிலையில் சமீபத்தில் பொதுக்கூட்ட மேடையில் பேசிய தாவேகா நிர்வாகி ஆதவ அர்ஜுனா திமுகவிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு சில காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி அமைத்துள்ளனர். காங்கிரஸ் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டதால் அந்த கட்சியின் நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய வாசலில் காத்துக் கொண்டுள்ளனர். 2 நாட்களில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் தாவேகாவில் இணைய உள்ளனர் என தெரிவித்திருந்தார். இதனிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் செல்வம் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பனையூர் கட்சி அலுவலகத்தில் தற்பொழுது விஜய் அவர்களை சந்தித்து தன்னை அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைத்துக் கொண்டுள்ளார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் செல்வம் அவர்கள் போட்டியிடுவதற்கு தாவேகாவில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது.